உங்களுக்கு பைத்தான்லேருந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் ரவுண்ட் ஆஃப் 6.5 மைனஸ் ரவுண்ட் ஆஃப் 5.5. ஸோ இதை பிரிண்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். இதை சிம்பிள் கொஸ்டின் நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம என்ன யோசிப்போம், ரவுண்ட் ஆஃப் 6.5 அப்படின்றது 7, ரவுண்ட் ஆஃப் 5.5 அப்படின்றது 6, அப்போ 7 மைனஸ் 6 ஆன்சர் 1 தான் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதான் இல்லை, ஆன்சர் 0. ஸோ இது எப்படின்னா, நியரஸ்ட் ஈவன் அப்படின்ற ஒரு அல்காரிதமை பைத்தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த அல்காரிதம் படி ரவுண்ட் ஆஃப் 6.5 அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா, இந்த 6.5 அப்படின்ற நம்பர் 6க்கும் 7க்கும் இடையில இருக்கிற ஒரு நம்பர். அப்போது இந்த 6 அண்ட் 7ல் எது ஈவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் ஈவன். அப்போது இந்த ரவுண்ட் ஆஃப் 6.5னுடைய ஆன்சர் வந்து 6. ஸோ இதுதான் நியரஸ்ட் ஈவன் அப்படின்ற அல்காரிதம். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் 5.5 அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா, இந்த 5.5 அப்படின்ற நம்பர் 5க்கும் 6க்கும் இடையில இருக்கிற ஒரு நம்பர். இந்த 5 அண்ட் 6ல் 6 தான் ஈவன். ஸோ அப்போ ரவுண்ட் ஆஃப் 5.5யோட ஆன்சர் 6. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸுக்கு வந்தோன்னா, ரவுண்ட் ஆஃப் 6.5னுடைய ஆன்சர் 6, ரவுண்ட் ஆஃப் 5.5னுடைய ஆன்சரும் 6, அப்போ 6 மைனஸ் 6 நமக்கு 0. ஸோ இப்படி தான் இந்த நியரஸ்ட் ஈவன் அப்படின்ற அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அல்காரிதம் எப்போ மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்ஷன் வேல்யூவில் 0.5 இருக்கும்போது மட்டும்தான் அப்ளிகபிள். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்க்கெலாம் பைத்தானோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம மேக்ஸில் எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் பைத்தானோட அல்காரிதமும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.